கோடு அப்படின்னு, அதாவது இதுக்கு பதிலாக ஒரு கோடும் அதே மாதிரி இதுக்கு பதிலாக ஒரு கோடும் கொடுத்துட்டா இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேட்குறாங்க பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. GATE கேட், ஓகேவா. ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து இந்த ரெண்டுலையுமே இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ G இருக்கு, A இருக்கு, T இருக்கு அண்ட் E இருக்கு. எஸ், எல்லா லெட்டர்ஸுமே இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களே, அதை அப்படியே டைரக்டா அசைன் பண்ணுங்க. 5137. அப்போ Gக்கு 5, ஐக்கு 1, விக்கு 3, ஈக்கு 7. அதேதான் பேட்டுக்கு நம்ம அசைன் பண்ண போகிறோம். 924, பினா 9, ஏனா 2, டீனா 4. இது வந்து அல்ஃபபெட்ஸுக்கு 1 2 3 நம்பர் கொடுக்காம அவங்க ரேண்டமாக ஏதோ ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே கேட்டுக்கு இதுலேருந்து டேரெக்டாக எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஜிக்கு என்ன அசைன் ஆயிருக்கு? 5. ஓகே. ஏக்கு என்ன அசைன் ஆயிருக்கு? 2. டீக்கு 4. ஈக்கு 7. அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன வருது நமக்கு கோடு? 5247. 5247 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இது எப்போ நம்ம இந்த மெத்தடில் வரும், அல்ஃபபெட்ஸுக்கு வந்து 1 2 3 கொடுக்காம வேறு ஏதோ கோடு அசைன் பண்ணியிருக்காங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா, கேட்டுன்னு நமக்கு கேட்ட இந்த கோடில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இங்கே ஆல்ரெடி அவங்க கோடிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸான்னு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக அதே லெட்டர்ஸ் ரிப்பீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுலேருந்தே நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த கோடை எடுத்து எழுதிடலாம்.